ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் இந்த வீக் நம்ம ஒரு ஹேர் க்ரோத்துக்கான ஹேர் டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் எதெல்லாம்னா ரோஸ்மேரி லீவ்ஸ், அதுக்கப்புறமா ஃப்ளாக்ஸ் சீட், அதுக்கப்புறமா செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும். ஓகேவா? இவ்வளோத்தையும் நல்லா என்ன பண்ணணும்னா நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும்போதே கொஞ்சம் ஜெல் மாதிரி வரும். ஃப்ளாக்ஸ் சீடு அந்த கன்சிஸ்டன்சியில் தான் வரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி அதை வடிகட்டிடணும். ஓகேவா? இதனால் என்ன பெனிஃபிட் ஹேருக்கு நமக்கு கிடைக்குதுன்னா, நல்ல நம்மளோட அந்த ரோஸ்மேரி லீவ்ஸ் இருக்குல்ல, அது நம்மளோட ஹேரோட ரூட்டில் என்ன செய்யணும், ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். சீக்கிரமாக முடி நரைப்பதையும் இந்த ரோஸ்மேரி லீவ்ஸ் தடுக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஃப்ளாக்ஸ் சீடு, அதில் இருக்கிற ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்குல்ல, அதுவும் அதுக்கப்புறமா விட்டமின்ஸும் இருக்குது அதில். அது என்ன பண்ணுதுன்னா முடி உதிர்வை நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஹேர் வந்து ரொம்ப வளர்கிறதுக்கு உதவி செய்யுது. அதுக்கப்புறமா ஃப்ளாக்ஸ் சீடு வந்து நம்ம ஜெல் மாதிரி இருக்கும். அந்த ஜெல்லு நமக்கு வந்து ஒரு நல்ல கண்டிஷ்னராக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கெமிக்கல் கண்டிஷ்னர்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு நேச்சுரலாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.